அனைவருக்கும் வணக்கம். இபிஎஸ் 2026 மாதம் 1000 ரூபாய் பென்ஷன் ஓய்வூதியமாக வாங்கிட்டு இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு சற்று முன் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. அது என்ன வகையான அறிவிப்பு அப்படிங்கிறத பற்றியும், இதன் மூலயமா இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் எதுவும் செய்யப்பட்டுள்ளதா அப்படின்றத பற்றியும், 1000 ரூபாய் பென்ஷன் உயர்வு தொடர்பான தற்போது உள்ள நடைமுறை என்ன அப்படின்றத பற்றியும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, என்னென்ன வகையான புதிய விதிமுறைகள் 2026ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்திருக்காங்க, குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க அப்படின்றத பற்றியும், இதுக்கான வழிமுறைகள் என்ன, இதுக்கான நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கூடுதல் சலுகைகள் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு சமூக பாதுகாப்பு சட்டம் 2020 படி, அதாவது கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020 அப்படிங்கிறது தான் இதோடைய கீழே புதிய எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றத இபிஎஸ் 2026 அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த புதிய திட்டம் இபிஎஸ் உறுப்பினர்களுடைய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் அதிகமான எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. என்னதான் எதிர்பார்ப்புகளை உருவாக்கியிருந்தாலும் ஓய்வூதிய தொகையில் எந்தவித உயர்வும் இல்லாதது, அதாவது அறிவிக்கப்படாதது பலருக்கும் ஏமாற்றத்தை தான் தந்தது. அதே நேரத்தில் ஓய்வூதிய சேவைகளை வேகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் வழங்கணும் அப்படின்ற நோக்கில் பல நிர்வாகம் அண்ட் டிஜிட்டல் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் இதில் இடம்பெற்றிருக்கு. தற்போது இபிஎஸ் திட்டத்துடைய கீழே வழங்கக்கூடிய குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் அப்படிங்கிறது ரூபாய் 1000 தான். இந்த தொகையை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் கோரிக்கை பல ஆண்டு காலமாக வந்துட்டே இருக்குது. ஓய்வூதியதாரர்கள் சங்கங்களும் சரி, தொழிலாளர்கள் அமைப்புகளும் சரி, இந்த தொகையை உயர்த்தி வழங்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் இபிஎஸ் 2026 திட்டத்திலும் 1000 ரூபாய் என்ற குறைந்தபட்ச ஓய்வூதியமே தொடரும் அப்படின்னு சொல்லி அரசு தெளிவுபடுத்திருச்சு. 2014 செப்டம்பர் 1 முதல்ல தான் இந்த அமலில் உள்ள இந்த தொகையில் தற்போதைக்கும் எந்த மாற்றமுமே இல்லை. 2014 எப்படி ஆரம்பித்து 1000 ரூபாய் மாதம் கொடுத்துட்டு இருந்தாங்களோ இப்போவும் அதே தான் கொடுத்துட்ருக்காங்க. பழைய இபிஎஸ் 1971 அண்ட் இபிஎஸ் 95 திட்டத்திற்கு பதிலாக புதிய சட்ட கட்டமைப்பின் கீழே இபிஎஸ் 2026 அப்படிங்கிறது அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த புதிய திட்டம் நிர்வாக நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதிலையும் டிஜிட்டல் சேவைகளை விரிவுபடுத்துறது கவனம் செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஓய்வூதிய கணக்கீட்டு முறை அல்லது ஓய்வூதிய தொகையில் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது எதுவும் செய்யப்படலை. அந்த ஓய்வூதிய தொகையை மாதம் நீங்கள் வாங்குறதுக்கு அதில் சில டிஜிட்டல் முறைகள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்களே நேரடியாக இந்த தொகையை வாங்குறதுக்கான சில நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இபிஎஸ் 2026லும் ஓய்வூதிய கணக்கீடு சூத்திரம் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை. அந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது முன்னாடி எப்படி கணக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே இந்த 1000 ரூபாயிலிருந்து 7500 உயர்த்தி 7500லேருந்து 10,000 வரைக்கும் தரலாம் அப்படின்ற அந்த பேச்சுக்காக வலியுறுத்துகிறாங்களே தவிர்த்து இன்னும் அது நடைமுறைக்கு வரல. 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கவங்க மாதம் இது வரைக்குமே 1000 ரூபாய் தான் கொடுத்துட்ருக்காங்க. 7500லேருந்து 10,000 வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த இபிஎஸ் 2026 புதிய சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறமா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நடவடிக்கைகளும் ஆலோசனைகளும் போயிட்டே இருக்கே தவிர அது அதிகாரப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தப்படலை. நார்மலாக இபிஎஸ் தொகை அப்படிங்கிறது எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, மாதாந்திர ஓய்வூதியம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அந்த 1000 ரூபாய் ஈக்குவல் டு உங்களுக்கு ஓய்வூதியத்திற்குரிய ஊதியம் அப்படிங்கிறது. அதுக்கு நீங்கள் என்னென்ன ஊதியங்கள் வாங்கியிருப்பீங்களோ, 60 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்களா, நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஊதியம் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஊதியம் இன்ட்டு ஓய்வூதியத்திற்குரிய பணிக்காலம், அந்த பணிக்காலம் நீங்கள் எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்றது வகுத்தல் 70 அப்படிங்கிறது. இதுதான் பேசிக்காக இபிஎஸ் உடைய முக்கியமான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதிய வரம்புக்கு, அதாவது மாதம் பென்ஷன் தொகை கொடுக்கறதுக்குரிய கணக்கீடு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுடைய ஓய்வூதியத்திற்குரிய ஊதியம் அப்படிங்கிறது கடைசியாக நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி 60 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன அந்த 60 மாதமாக நீங்கள் என்ன ஓய்வூதியமாக வாங்கிட்டு இருந்தீங்களோ அந்த தொகையிலிருந்து தான் உங்களுக்கு கணக்கீடு செய்யப்பட்டு இந்த இபிஎஸ் தொகை அப்படிங்கிறது வழங்கப்படும். இபிஎஃப் 2026 திட்டத்தில் புதிதாக இணையக்கூடிய தகுதியான ஊழியர்கள் அப்படின்றவங்க தற்போதைய இபிஎஸ் 1995 உறுப்பினர்கள், பழைய குடும்ப ஓய்வூதிய திட்ட உறுப்பினர் ஊழியர்கள் அப்படின்றவங்க
ஓய்வு பெறும் வரைக்கும் முழுமையாக ஓய்வூதியத்திற்கு தகுதி பெறும் வரை அல்லது பிற விதிமுறைகள் அமலாகும் வரைக்கும் உறுப்பினர்களாக தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறுவனம் அப்படிங்கிறது ஊழியர்களுடைய தகுதியான ஊதியத்திலிருந்து 8.33% இபிஎஸ் பங்களிக்கக்கூடியதாக இருக்கும். மத்திய அரசு 1.16% பங்களிப்பு தொடரக்கூடியதாக இருக்கும். சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் வேலை பார்த்த அந்த கம்பெனி இருக்குல்ல, அது 8.33% இபிஎஸ் தொகை கொடுக்கும். அதே மாதிரி 1.16% மத்திய அரசு அப்படிங்கிறது கொடுக்கும். இதில் ஹையர் பென்ஷன் எதுவும் ஜாயிண்ட் ஆப்ஷன் தேர்வு செய்கிறவங்களுக்கு அதுக்கான விதிமுறைகளின் அடிப்படையில் தொடர்ந்து பலன்களை பெறுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓய்வூதிய கோரிக்கைகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அனைத்து அதாவது நீங்கள் விண்ணப்பம் செஞ்சு 20 நாட்களுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட காலத்திற்குள் கோரிக்கையை முடிக்க இபிஎஃப்ஓ தவறிச்சு அப்படின்னா ஆண்டுக்கு 12% வட்டி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வட்டி தொகை அப்படிங்கிறது தாமதத்திற்கு பொறுப்பான அதிகாரியின் சம்பளத்திலிருந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு இபிஎஸ் உடைய முக்கியமாக இப்போ வரக்கூடிய நியூ திட்டத்துடைய இபிஎஸ் 2026 புதிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது, திட்டங்கள் அப்படிங்கிறது. இந்த இபிஎஸ் ஓய்வூதியதாரர்கள்லாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த இபிஎஸ் 2026 கொண்டு வர்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஊதியத்தில் கொஞ்சம் உயர்வு ஏற்படும், ஓய்வூதியம் இன்க்ரீஸ் பண்ணி தந்துடுவாங்க. 7,500லேருந்து 10,000 வரைக்கும் எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்குது. அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தந்துடுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இபிஎஸ் 2026 வந்ததோடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது உங்கள் ஓய்வூதியத்தை உயர்த்துறது இல்லை, மாறாக விரைவான சேவையை, நிர்வாக வெளிப்படைத்தன்மையையும் டிஜிட்டல் மயமாக்கக்கூடிய அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மையமாக கொண்டு இதை எல்லாத்தையும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. லட்சக்கணக்கான இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை, ஓய்வூதியதாரர்களுக்கும் இருக்குது. தற்போதைக்கு எந்த நிதி உயர்வும் அறிவிக்கப்படலை. ஆனால் இந்த மாதம் வாங்கக்கூடிய 1,000 ரூபாய் 7,500லேருந்து 10,000 அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு கோரிக்கைகள் எல்லாருமே வச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த இபிஎஃப் அப்படின்றதோடைய அந்த பிஎஃப் பணம் பிடிப்பாங்கல்ல, அதோடைய அந்த ஊதிய தொகையை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு 15,000 வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ 25,000 வரைக்கும் பிடிக்கலான்னு அதிகாரப்பூர்வ நடவடிக்கை அப்படிங்கிறது அறிவிச்சும் இருக்காங்க. இதை நடைமுறையும் படுத்த போகிறாங்க. இதுக்கான அங்கீகாரம், அதாவது அரசு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்றது வெளியிட்டுட்டாங்க. ஆனால் 2027 தான் அமுல்படுத்துவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையை மத்திய அரசு அப்படிங்கிறது தான் வெளியிட்டிருக்கு. அந்த ஊதிய வரம்பு அப்படிங்கிறது 15,000க்குள்ளே தான், அந்த வரம்புக்குள்ளே தான் பிஎஃப்ன்றது இருந்தது. இப்போ 25,000 வரைக்கும் அந்த வரம்பை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எந்தவித சேஞ்சும் இபிஎஃப் வாங்கக்கூடிய யாருக்குமே இல்லை, இபிஎஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு. இதை பற்றின ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அதை பற்றி உங்களுக்கு வீடியோ போடுறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணி விட்டுருங்க. நன்றி.